கருத்தை விடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனம் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துவதை நம்ம பார்க்கோம். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உபதேசிக்கிறவர். இன்றைக்கி சேதம் வராதபடி நம்மளை காப்பவர். எத்தனையோ சேதங்கள் வருது, எத்தனையோ நாச மோசங்களை பிசாசு செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளை அந்த சேதத்துலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தகப்பன் நம்முடைய ஆண்டவர் தான். நம்ம ஆண்டவரை பிடிச்சி ஜெபிச்சு எப்படி அவங்க அந்த சேதம் வராமல் காப்பாற்றப்பட்டாங்கங்கிறத நம்ம படிக்கும்போதே நமக்கு வருகிற சேதங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்ற தேவன் வல்லமுள்ளவர்னு அதிகமான விசுவாசத்தை நம்ம பலப்பட முடியும். அதனால் இந்த தியானிப்போம். ஆண்டவர் பெரிய கருணை செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிற சுவாமி. தகப்பனே, எத்தனையோ சத்துரு திட்டம் வைத்திருந்தாலும் அதிலிருந்து சேதப்படுத்தாதபடி எங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல கரம் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வசனங்களை தந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஐயா. அவங்களுக்கு செய்த அதே காரியங்களை எங்களுக்கும் செய்ய வல்லமுள்ளவர் என்று விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். சோதனைகள் வேதனைகள் வரும்பொழுது நாங்கள் விழுந்து விடாதபடி உங்களுடைய பாதத்தை இன்னும் அதிகமாக பற்றி பிடித்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் செய்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தவும், நீங்கள் ஆண்டவரை நடத்துகிற பாதைகளுக்காக நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய பாதத்தை பிடித்து கொள்ளவும் ஜெபிக்கவும் இன்னும் அதிகமாக உங்களுடைய பாதத்தில் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிற அந்த வாழ்க்கைகளை நாங்கள் அர்ப்பணிக்கவும் உதவியை கேட்டு பெற்றுக்கொள்ள ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் தகப்பனே நீங்கள் இந்த நாளில் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். அப்படியே நீ நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறேன். ஏசு ரச்சனை நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி ஆண்டவருடைய வசனத்தை போவாஸ் பூர்வையால் என்னை மூடுமையா. இசையா இசையா அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ் பூர்வையால் என்னை மூடுமையா. இசையா இசையா அன்பினால் என்னை மூடுமையா. தனடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமகையா. உந்தனடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமகையா. போவாஸ் போவாஸ் பூர்வையால் என்னை மூடுமையா. இசையா இசையா அன்பினால் என்னை மூடுமையா. நிறைவான பரிசும் நீதானையா, நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசும் நீதானையா, நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. போவாஸ் போவாஸ் பூர்வையால் என்னை மூடுமையா. இசையா இசையா அன்பினால் என்னை மூடுமையா.
வேதனையோ சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. வாஸ் ஓவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. நம்மளை சேதப்படுத்தாதபடி நம்மளை காக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்காருன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். அந்த சந்தோஷத்தில் தான் நம்ம வாழணும். நம்ம எவ்வளோ சேதங்கள் வருது நம்முடைய வாழ்க்கையில், பண கஷ்டங்கள் வருது, மற்ற பிரச்சனைகள் எத்தனையோ வருது. அத்தனை பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவருடைய ஒரு பெரிய வழிநடத்தல் இருந்தால் தான் அந்த சேதத்துலேருந்து அந்த சேதங்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். நம்மளை தப்பித்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு நம்முடைய கரத்தினால் தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்காது. அதை நம்ம வேத வசனங்களின் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம சேதப்படுத்தும் பொழுது, பிசாசானவன் சேதப்படுத்தும் போது அதுலேருந்து எப்படி சேதம் இல்லாதபடி வெளியே வந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சேதப்படுத்த பிசாசு கொண்டு வருகிற சோதனையிலேருந்து நம்ம மீட்டு எடுக்கப்பட முடியும். அதனால் இந்த காரியங்களை நம்ம படிக்கலாம். சேதப்படுத்தாதபடி காக்கப்பட்டாங்கன்னா தானியல் 3:25-27 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அக்கினியிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் ஆண்டவர் அக்கினியில் உள்ள தூக்கி போடும் பொழுது, அக்கினி போடும்போது சொல்கிறான், நீ இந்த நான் சொல்கிறபடி கேட்டேன்னா இந்த அக்கினியில் படாமல் உன்னை காப்பாற்றப்படுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க சொன்னது கேட்காதனால இவன் என்ன செய்யறான், ராஜா என்ன செய்கிறான்னா இன்னும் 7 மடங்கு போடுன்னு சொல்கிறான். அப்போ 1 மடங்கு போட்டாலே நமக்கு அந்த சோதனையிலேருந்து நம்மளால் மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவருக்குன்னு நிற்கும் பொழுது 7 மடங்கு சூடை போட சொல்லும் பொழுது அந்த சோதனையிலே நம்ம ஜெயிக்காமல் இருக்கும் பொழுது 7 மடங்குலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இங்கே இருக்கார் பாருங்கள். இவங்களெல்லாம் 7 மடங்கு சூடில் போனவங்களாம் செத்து போனான்னு பைபிளில் நீங்கள் வாசிக்கலாம். அப்போ சேதப்படுத்துறதுக்கு எத்தனை காரியங்கள் வைத்திருந்தாலும் சரி, அவன் 7 மடங்கு வைத்தாலும் சரி, 70 மடங்கு 100 மடங்கே வைச்சாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது அவர் காக்கிறதுக்கு வல்லமையுள்ளவர். சேதமடாதபடி நமக்கு ஒரு சேதம் வராதபடி நம்மளை பாதுகாக்கக்கூடிய நல்ல தகப்பன் நமக்கு இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இவங்க அந்த நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சோதனை வந்துட்டுனா நம்ம என்ன செய்கிறோம், அழுதோம். ஆனால் இவங்க பாருங்கள், நம்ம சாக போகிறோம், இவ்வளோதான் முடிஞ்சுது, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சுதுங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அந்த காலத்தில் நடைமுறையின்படி பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒருவருமே அந்த ஆண்டவருக்கு சொன்னதை கேட்டு அப்படி நடக்கக்கூடிய ஒரு காரியங்களை செய்யறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அந்த நிலையில் ஒழுங்கு கட்டுப்பாடோட வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் இவங்க 3 பேரும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையில் அப்படியே ஆண்டவருடைய சொன்னதை கேட்டு அப்படி நடந்தவங்க. அப்படி நடக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கி அவங்க சூழ்நிலைலாம் பார்த்திங்கனாக்கி இவ்வளோதான், நம்ம உயிர் போக போகுது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க மாறக்கூடிய சான்ஸு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் பார்க்கும். பார்த்திங்கன்னா ஏதோ மற்றவங்களால் அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அங்கே ஒதுங்கிவிடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வருதுன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி போய் அந்த இடத்துல நம்ம வாழ்க்கை நடத்திக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்களா. அந்த மாதிரி இவங்க இல்லை. ஆண்டவருக்கு எப்படி அழைச்சாரோ ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு போனவங்கனால உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி, உண்மையாக ஆண்டவர்கிட்ட உறுதியாக இருந்து அந்த தீர்மானம் எடுத்தாங்கல்ல, ஆண்டவருடைய வசனத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு இருப்பேன்னு சொல்லி எடுத்த தீர்மானத்தில் அவங்க அவருடைய நாமத்தை உயர்த்ததுக்கு அவங்களோட வாழ்க்கையை பூராத்தையும் அவர்கிட்ட அர்ப்பணிச்சிட்டாங்க. நீங்கள் உதவி செய்யுங்க, இல்லாட்டா அவங்க சொல்கிற போது பார்த்தீங்கன்னாக்கி ஒரு சந்தேக வார்த்தை வரும். அவர் எங்களை விடுதலை செஞ்சாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விசுவாச வார்த்தை இல்லாத மாதிரி இருக்குது நமக்கு பார்க்க. ஆனால் அவங்க உறுதியாக எடுத்த அந்த தீர்மானத்தை ஆண்டவர் அந்த அக்கினின் நடுவில் அவர் உலாவுகிறத நம்ம பார்ப்போம். அப்போ அந்த ராஜா தான் பார்க்கலாம், இவங்களுக்கு சேதம் வராதபடி வெளியே கொண்டு வர சொல்கிறது. அவங்களே வெளியே வராங்க. வரும் பொழுது பார்த்திங்கன்னா சேதம் இல்லாமல் வர்றாங்க. அப்போ ராஜா கண்ணுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு சேதப்படுத்தாதபடி
பாதுகாக்கக்கூடிய ஒரு தகப்பன், ஒரு ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சேதங்களை, ஆண்டவர் செய்கிற காரியங்களை மற்றவன் எவன் நமக்கு எதிராக வைக்கானோ அவன் நம்ம வந்து இந்த ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர்னு சொல்லி சொல்ல வைப்பார். அப்படி தான் இந்த சாத்ராக் மேஷா ஆபேத்நேகோவுக்கு செஞ்சார். எந்த சூழ்நிலையிலையும் பார்த்திங்கனாக்கி நம்ம வந்து ஒரு சில மனுஷங்கள்லாம் சொன்னீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சாக்கு புக்கு சொல்லிவிட்டு ஆண்டவர் நம்ம என்னமோ நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குது அதனால் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் இருக்குது. இவங்க அதை செய்யலை. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டோடைய சித்தம் அவர் நிறைவேறது தான் நமக்கு வாஞ்சியாக இருக்கணும். அவர் சித்தம் ஏதோ நம்ம சாகணுன்றதுன்னா முடிஞ்சுட்டு போகட்டும், நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் நின்னாங்க. பார்த்திங்களா, அந்த காரியங்களை நாம் செய்யணும். அந்த காரியங்கள் செய்யாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது செய்யாமல் நம்ம இருக்கக்கூடாது. அதை இவங்க செஞ்சாங்க. அதனால் ஆண்டவர் சேதப்படுத்தாமல் காப்பாற்றினார். அடுத்தது கடுமையான சோதனை. அப்புறம் சோதனை அடுத்தது பார்த்திங்கன்னாக்கி எதுவுமே காக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம ஆண்டவரை தவிர வேறு யாரும் நம்மளை தப்பிக்க வைக்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை தள்ளப்பட்ட நிலையிலும் கூட ஆண்டவர் விசுவாசித்து அவங்க வந்து ஒரு சேதம் இல்லாமல் காக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த 7 மடங்கு அக்கினியிலேயே வந்து அவங்க காக்கப்பட்டு அவங்க வெளியே வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மடங்கு சோதனைகள் வேதனைகள் கொண்டு வந்தாலும் சத்துரு அந்த காரியத்திலேருந்து நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வர முடியும். அதை இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஜெபித்து நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தானியல் எடுத்திங்கன்னாக்கி 6வது அதிகாரத்துக்கு வந்திங்கன்னா 6வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் அந்த தானியலுக்கு சேதப்படுத்தாத காத்ததையும் நம்ம பார்க்கணும். அவர் வந்து பாருங்கள் சிங்கத்தின் வாயிலேருந்து விடுதலை செஞ்சார். ஆண்டவர் வந்து நம்ம வந்து நினச்சி இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. அவர் 80 வயசில் தான் அவங்க அவ்வளோ வயசு வரைக்கும் பாருங்கள் 17 வயசு என்னமோ போனாங்க. அந்த நாட்டுக்கு கொண்டு போய் அவங்க அந்த காரியங்களெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்க எழுத்தெல்லாம் படிக்க வச்சு எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி முதல் அதிகாரத்தில் நம்ம தானியலில் படிக்கலாம். இவங்களெல்லாம் அவங்க கொண்டு வந்து 4 பேரையும். ஆனால் பார்த்திங்கன்னா 80 வயசில் தான் அவ்வளோ நாளும் அந்த நாட்டில் எல்லாம் நல்லது மற்ற எல்லா காரியங்களும் செய்தது. நான் ராஜா சொப்ரங்கண்டா தெரியலன்னாக்கி அதுக்கு சொல்கிறாரு. எல்லாம் எப்படி நடத்தி கொண்டு போயிருப்பாருன்னு பாருங்கள். நல்லா இருந்ததுனால தான் அவர் வந்து ராஜா வந்து எல்லாத்துக்கும் எல்லா பொறுப்பையும் கொடுக்காருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவ்வளோ பொறுப்பையும் அவர் செஞ்சு அவ்வளோ நல்லது செஞ்ச ஒரு மனுஷனை வந்து பார்த்திங்கன்னாக்கி பொறாமப்பட்டு பிசாசனவன் தான் பொறாமப்பட்டு அவனுக்கு எதிராக வந்து எல்லாம் என்ன செய்யணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ராஜாக்கிட்ட ஒரு வேண்டாத காரியத்தை சொல்லி கொடுத்து சிங்கக்கவியில் உங்களை வணங்கல்னாக்கி சிங்கக்கவியில் போகணும்னு சொல்லி அதெல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி வச்ச பிறகும் தானியல் 3 தரப்பு ஜெபம் பண்ணது அவர் வழக்கம். அந்த மாதிரி வழக்கத்துக்கு செய்கிறாரு. அந்த தப்பு வேறு எந்த தப்புமே கண்டுபிடிக்க முடியாதனால எந்த தப்பாக கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு இதை செய்தான். ஆண்டவர் நான் ராஜாவை மட்டும் இங்கே வணங்குன்னு சொல்லும்போது இவன் வந்து தானியிலேருந்து பாருங்கள் டெய்லி செய்கிற மாதிரி செய்கிறான். ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கும், அவங்களுக்கு மதிப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவன் வந்து எப்போவுமே ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி ஒரு மோதிரத்தை கொடுத்து அவங்க வந்து அந்த முத்திரை வச்சு கொடுத்துருவாங்க. அது அவர் ராஜா சொல்லிட்டாருனாக்கி அதுக்கு மீறி யாருமே நடக்கக்கூடாது. ராஜா கட்டளையிட்டதுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும்னு சொல்லி அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவங்களுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். அதுதான் நடக்கும். அப்போ இங்கே சிங்கக்கவியில் போடணும்னு சொல்லி இவனு கையெழுத்து வாங்கி எல்லாம் பண்ணதுனால சிங்கக்கவியில் போடுறதுக்கு தானியில் கொண்டு வரும்போது இவருக்கு இஷ்டம் இல்லாமல் தான் கொண்டே போடுதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவர் தானியலை பற்றி ஆண்டவர் என்ன வச்சுருந்தார் திட்டம், அந்த திட்டம் நிறைவேறிச்சு. அதுக்காண்டி ஆண்டவர் நம்ம 80 வயசு ஆயிடுச்சு நம்மளை கொண்டு இப்படி போட்டாரே ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு சொல்லி அவர் கவலைப்படவும் இல்லை. அதுக்காண்டி ஆண்டவர் வந்து அவரை வந்து கைவிடவும் இல்லை. அதனால் நம்ம எந்த வயசாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு விசுவாசத்தோட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம இருக்கும்பொழுது எந்த வயசாக இருந்தாலும் நம்மளை பாதுகாக்க அவருக்கு வல்லமை உண்டுங்கிறதுனால நான் அந்த வயசு சொன்னேன். 80 வயசு அவருக்கு சிங்கக்கவியில் போடும்போதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஆண்டவருடைய வசனம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர்கிட்ட எப்படி உண்மையாக இருந்தாரோ அதை வந்து ஆண்டவர் வந்து அவரை கனப்படுத்துறாரு. எந்த இடத்துல கனப்படுத்துறாரு பாருங்கள். எந்த இடத்துல வெக்கப்படுத்தணும்னு பிசாசு செய்கிறானோ அவனை வச்சே ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, கனப்படுத்துகிறாரு. அப்போ சிங்கத்தின் உள்ளே போடணும்னு சொல்லி எவனோ கையெழுத்து வாங்கினானோ அவனை தான் கடைசியில் தூக்கி போடும்போது அது பூரா பிடிச்சி ஒழுங்கிச்சின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் வேதத்தில். அப்போ இந்த காரியங்களில் இவ்வளவு நடக்கும்போது தானியல் எப்படி தைரியமாக இருந்திருப்பாருன்னு பாருங்கள். அவர் ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு ஆண்டவர் வளைச்சி அழைப்புக்கு வந்த காரியத்தை செய்யணுங்கிறதுல ஒரு உறுதியான விசுவாசத்தோடு இருந்திருக்காரு. அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு பாருங்கள். அந்த விசுவாச வீரருக்கு கிடைக்கிற ப்ரைஸு நம்ம ஒரு விசுவாசத்தில் இப்படி இருக்கோமா அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த இடத்த படிக்கணும். இந்த சிங்கத்தை பார்த்திங்கன்னா கரிசிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிங்கம் வந்து பாதுகாப்பை தந்ததே அப்படியே பயமுறுத்தலை.
நான் உன்னை கடிச்சிருவேன், என்ன உன்னை ஏதாவது சேதப்படுத்திடுவேன் அப்படின்னு அதுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாதபடி அது வந்து பாதுகாப்பை கொடுத்துன்னு சொல்லி போட்டுருக்கு. அப்போ அது பாட்டுக்கு அது பக்கத்தில் அது பாட்டுக்கு படுத்துருக்குது. ஒரு நாய் படுத்த மாதிரி சொன்னோம்னா, நாய் தான் வந்து பாருங்கள் பக்கத்தில் போனோம்னா வளர்த்தவங்க பார்த்திங்கன்னா படும்பாங்க, அது பாட்டு படுத்துக்கிடும். ஒரு மாடு அந்த மாதிரி காரியங்கள்லாம் சொன்னால் படுத்துடும் பாருங்கள். அந்த மாதிரி இது இருந்துக்குன்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பயங்கரமான சோதனை வரைஞ்சிது, தோல்வி வந்துச்சு, ஆபத்து வந்துச்சு. அந்த அந்த இடத்துல பயமே இல்லை. ஏன்னா சிங்கத்துக்கிட்டத்தில் போகும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த பயங்கரமான சோதனை வேலையில் அவர் வந்து பாதுகாப்பை வந்து எங்கே கேட்டார்னா ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிச்சார். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனால அந்த சிங்க கெவியில் போடப்பட்ட உடனே தானியலுக்கு வந்து ஒரு ஒரு என்ன கவலை இல்லை. நம்ம பாருங்கள், நமக்கு ஒரு கவலை வந்துட்டோம்னா அழுதுகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அப்படி அவர் ஆண்டவருக்கு பிரியமானதே செய்ததுனால கவலைப்படாதபடி அவர் வந்து சிங்கக்கவியில் போடும்போது சந்தோஷமாக தான் போகிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அதை கண்டு ராஜா தான் அழுதான். விடிய தூங்கலைன்னு சொல்லிட்டு ஒரு காலையிலே போய் உன்னை நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை தப்பிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு சொன்னால் வல்லவராக இருந்தாருன்னு சொல்லி, உமக்கும் நான் விரோதமாக இல்லை, ஆண்டவருக்கும் விரோதமாக இல்லாதனால நான் அவருக்கும் உண்மையாக இருந்தேன், உமக்கும் உண்மையாக இருந்தேன். அதனால் ஆண்டவர் வந்து தூதனை வச்சு சிங்கத்தை வந்து வாயை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கும் பொழுது, அந்த பாதுகாப்புகள் நம்ம இருக்கும் பொழுது சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மளை வந்து சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன் அந்த விசுவாசத்தில் இருந்ததுனால அவருக்கு ஜெயம் கொடுத்து அவன் வந்து ராஜா, அதாவது யார் தூக்கி போடுறதுக்கு கையெழுத்தை போட்டு கொடுத்தாரோ அவர் மூலமாகவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதான கிருபையை வந்து பெற்றுக்கொண்டார். அந்த அவர் எடுத்த தீர்மானம் என்னன்னா, தேவனுடைய கட்டளைக்கு கடைபிடிச்சார். அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஜெப வாழ்க்கையில் உண்மையாக இருந்தார். சேதப்படுத்தாதபடி காக்கப்பட்டார். ஏன்னா உண்மை, ஆண்டவர்கிட்ட உண்மையாக ஜெபிக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு இருந்தது. ஆண்டவர் இந்த இடத்துக்கு ஏன் கொண்டு வந்தார்? ஒரு நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு கொண்டு வந்தார். இந்த மொழி தெரியல, எதுவும் தெரியல, படிக்காங்க வந்து அப்படி கொண்டு வந்த நோக்கம் என்ன? அந்த நோக்கத்துக்கு அவங்க விரோதமாக இல்லாதபடி செஞ்சதுனால ஆண்டவர் சேதப்படுத்தாதபடி பாதுகாத்தார். இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினிலேருந்து பாதுகாத்தார். தானியேலை வந்து சிங்கத்தின் கெவியிலேருந்து பாதுகாத்தாருன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னாக்கி இது எல்லாமே கொண்டு வரதெல்லாம் ஒரு போராட்டங்கள் கொண்டு வரதெல்லாம் மனுஷன் கொண்டு வந்தாலும் அதுக்கு தூண்டுகோலாக இருக்குது பிசாசானவன் தான். அதுக்கு வந்து லூக்கா 10:17-19 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சாத்தான் மீது நாம் வந்து ஜெயம் எடுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த சிலுவையில் வெற்றி சிறந்தார்ல, நம்ம ஆண்டவர் வந்து வெற்றி சிறந்ததுனால அந்த சாத்தானுக்கு விரோதமாக வருகிற எல்லா காரியத்துக்கும் இப்போ இவங்க 2 பேருமே என்னன்னா ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு தான் பிசாசை ஜெயித்தாங்க. ஆண்டவரே பாருங்கள் வார்த்தையின் மூலமாக தான் பிசாசை ஜெயித்தார். அப்படி விசுவாசத்தை ஆண்டவர் மேலே வச்சு நீங்கள் விசுவாச வீரனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து சத்துருவின் மேலே ஜெயம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். மார்க் 16-18 பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் சாதனைக்காக தான் விசுவாசிலாம் நடக்கும் அடையாளங்கள்னு சொல்லி இருக்கும். அதில் வந்து பாருங்க, ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு நம்ம அதை செய்யக்கூடாது. அவருக்கு சாதனை, அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக மற்றவங்க நம்ம சாட்சி சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம செய்யலாம். 5 காரியங்களை ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ சேதப்படுத்தாதபடி நம்மளை காப்பது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை பாதுகாப்பார். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற வரங்களை வந்து அவருடைய நாம மகிமைக்கு இல்லாதபடி வேறு காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு இப்போ பல பிரச்சனைகள் வர்றதுக்கு ஆண்டவர் வந்து அதை ஏற்றுக்கிடவே மாட்டார். அப்போது நம்ம ஆண்டவர் அங்கீகரிக்காத ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது பிசாசனவன் நம்மளை என்னன்னாலும் செய்யலாம். அப்படி சேதப்படுத்தும் பொழுது நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட முடியாது. அதனால் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து இவங்க எப்படி வெற்றியை சுதந்திரத்தாங்களோ அதுபோல் இருக்கணும். அதனால நாம் வந்து இந்த சோதனையை நம்ம சோதிக்கிறதுக்கு இல்லை, ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த நம்ம வரங்கள் கொடுத்துருக்கிறாரு, நமக்கு நிறைய அதிகாரம் கொடுத்துருக்காரு. பிசாசின் மீது நீ ஜெயம் எடுக்கலாம், பிசாசை துரத்துவ, நோய்கள் சுகமாக்குவ, அப்படிலாம் நம்ம நிறைய அந்த மார்க்கில் படிக்கலாம். அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கும் போது அதை நம்ம சரியான முகத்தில் நம்ம பயன்படுத்தணும், நம்ம சரியான முகத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். அதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அதை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேண்டாத காரியங்களை இது பண்ணும்போது அது தவறான காரியம். அதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அது தவறான காரியங்களை பயன்படுத்துறதை விட சோதிக்கிறதுக்காக நிறைய பேர் செய்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ இவங்க இஷ்டத்துக்கு நடக்கிற மாதிரி அப்படி கிடையாது. ஆண்டோடைய திட்டம், ஆண்டோடைய தீர்மானம் எது இருக்கோ அது நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கி இந்த பவுலை எப்படி ஆண்டவர் நடத்தினாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் வந்து நோய் சுகமாக்குனாரு, நிறைய பிசாசு துரத்தினாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பவுலுடைய துணியை போட்டாலே
இப்போ பேதுருடைய நிழல் பட்டாலே நிறைய நோய் சோமாச்சுன்னு சொல்லி பார்க்கும். பவுலுடைய கச்சை நோய்கள், அந்த நோயுள்ள பேய் பிடிச்சவங்க மேலே போட்டால் அது சுகமாச்சுன்னு சொல்லி அப்போ சில 19, 11, 12 நம்ம படிக்கலாம். அப்போ அந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது இவர் வந்து கச்சையை போட்டாலே நோய்கள் சோமாது, பேய் ஓடுது அப்படின்னு சொன்னோம்னாக்கி இவர் மேலே எவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்காரா ஆண்டவர். அப்போ இந்த அதிகாரத்தை வச்சு என்னனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் செய்ததா நம்ம இல்லை. அந்தந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாரோ அது செஞ்சார். நம்மளை கொண்டு போய் எங்கே நோய் சுகமாக்கணும், ஒரு பேய் பிசாசு விரட்டணும் அப்படின்னோம்னா அந்த இடத்துக்கு கொண்டு போனார்னா, ஆண்டவர் கொண்டு போனார்னா அந்த இடத்துல அந்த காரியம் நடக்கும். ஆனால் அந்த காரியத்தை நீ செய்துக்கு அங்கே போகாதன்னு சொல்லும்பொழுது நம்ம போனோம்னாக்கி அது நடக்காது. அதை தான் பார்த்தீங்கன்னாக்கி இந்த பிலிப்பியர் 2:27 படித்து பார்த்தோன்னா, எப்பாப்ராத்தியூன்னு சொல்ல ஒரு மனுஷனுக்காண்டி இவர் பவுல் வந்து ஜெபிக்காரு. அவரை எப்படியாவது சுகமாகப்படுத்தணும், நோயில் இருக்கார் அப்படின்னு சொல்லி இவரே ஜெபிக்காரு ஆண்டவர்கிட்ட நோக்கி. அப்போ இவர் கச்சையப்பட்டாலே சுகமாகும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதை செஞ்சுருக்கலாம்ல, ஏன் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார்? அப்போ அந்த காரியத்தை வந்து நம்ம இதை வேண்டாத காரியங்களுக்கு பயன்படுத்தலை. அவருக்கு எல்லா அதிகாரமும் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதுக்காக எல்லா நோயும் சுகமாயிரும்னு சொல்லி செய்யலை. ஆண்டவர் தான் சுகமாக்கணும்னு சொல்லி சில நோய்கள் இருந்ததுன்னா அதுக்காண்டி அவர் ஜெபிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதனால் அந்த காரியங்களை நம்ம செய்யணும். எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதிகாரத்தை வேண்டாத காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த அதிகாரத்தை வந்து அவருடைய நாம மகிமைக்கென்று நம்ம வந்து ஜெயத்தை பெறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். நோயாளிக்கு ஜெபிக்க சொன்னால் ஜெபிக்கலாம். நமக்கு இப்போ விசுவாசனால சோதனை வேதனைகளில் இருந்தாங்கன்னாக்கி பிரச்சனையில் இருந்தாங்கன்னா நம்ம ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார்னா நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு விடுதலை கிடச்சினாக்கி அதனால் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும், நம்மளை மகிமைப்படுத்தக்கூடாது. இதுதான் வந்து ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. அதை நம்ம கடைபிடிச்சி இந்த சேதங்கள் வர்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கலாம். அந்த தானியல் அவங்கெல்லாம் எப்படி விடுவிக்கப்பட்டாங்களோ அது மாதிரி நம்மளே விடுவிக்க வல்லமுள்ளவர் நம்மளோட கூட இருக்காருன்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்வார். நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு எடுத்துக்காட்டு அவங்க வாழ்க்கையில் எப்படி செஞ்சாருன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கி யோசுவா 6வது அதிகாரத்தில் 17, 22, 23 நீங்கள் படிங்க. அந்த ஃபுல்லாகவே படித்த 6வது அதிகாரம் ஃபுல்லாக படித்தீங்கன்னா ராகாப் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பற்றி தான் வருது. அவங்க சேதமடையாமல் எப்படி அவங்க காப்பாற்றப்பட்டாங்கன்னு மாத்திரம் இல்லை, எபிரேயர் 11, 29, 30, 31 நீங்கள் படிக்கலாம். யோசுவா 2, 1, 21 படிக்கலாம் அவங்கள பற்றி. இவங்க வந்து இஸ்ரேல் பிடிக்கப்பட்ட இந்த இருக்கும்போது அங்கே வாழ்ந்திருந்த மக்களில் வந்து மிகவும் சீர்கெட்ட காலத்தில் இருந்தவங்க. அப்படி இருந்து இந்த செழிப்பான தெய்வத்தெல்லாம் அங்கே விபச்சாரம் பண்ணுறதுல வந்து அவங்க அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி தான் அவங்கள தான் மேன்மையாக ஆராதனை பண்ணிட்டு இருந்திருக்க அந்த சூழ்நிலையில் இந்த ராகாப்புங்கவங்களும் அந்த மாதிரி வேலை பார்த்தாங்க, ஒரு மேலே இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வேதத்தில் படித்தாலும் அவங்களோட வாழ்க்கையில் நடத்தின நல்ல ஒரு அவங்க வந்து ஆண்டவரை நேசிக்கக்கூடிய, ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய ஒரு காரியத்தை, உண்மையான தேவனை பற்றிய ஒரு வாஞ்சை வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த இதை கேட்டு அவங்க வந்து இந்த போராட்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, இவங்க அழிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய வந்து அவங்களுக்கு வந்து நிறையா வரத்து போக்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா. அதனால் நிறைய காரியங்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய பாருங்கள். நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும், வீட்டில் சும்மா இருக்கிறவங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு வந்து நிறைய தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆண்டவர் செய்த காரியங்களில் இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு வாஞ்சை வந்து அவர் மேலே விசுவாசம் வச்சு இவர் இவ்வளோ நல்ல ஆண்டவர் ஒரு ஆள் இருக்காரு, இவரை நம்ம நேசிக்கணும், நம்ம வந்து இவரை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காரியம் அந்த அம்மாவுக்கு வந்து இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அந்த காரியங்களில் நாமளும் வந்து கூட இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எரியோவில் வந்து வேவு பார்க்க அனுப்புகிற யோசுவா வேவு பார்க்க அனுப்புகிற மனுஷனில் வந்து ஒழிச்சு வச்சு இந்த அம்மா வந்து காப்பாற்றப்பட்டு அனுப்புனாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அப்போது இவங்களுக்கு வந்து காசு தான் முக்கியம். ஆனால் அப்படி பார்க்காதபடி இவங்க வந்து நாட்டுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்கிறதுக்கு வர்றவங்கள நம்ம வந்து இவங்களை காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்கள காப்பாற்றி விடும்பொழுது அவங்க வந்து சிவப்பு நூல் ஒரு அடையாளத்தை இதை வந்து நான் அழிக்க போகிறோம், இதை அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அனுப்புகிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது எரியோவை இதை அழிக்கும்போது நாங்கள் அழிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் ஆண்டவரை விசுவாசிக்கேன், அதனால் உங்களை நான் காப்பாற்றி விடுதேன், ஆனால் எனக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும், என்னை வந்து நீங்கள் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதாவது ஒரு அடையாளம் தான் நாங்கள் செய்ய முடியும், அதனால் எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்கன்னா ஒரு சிவப்பு நூலை வந்து ஒரு கயித்தை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க வந்து இதை கட்டிடுங்க, இதை கட்டியிருந்தோம்னாக்கி நாங்கள் அதை அழியும் போது
நாங்கள் அதை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இந்த எரிக மகள் வந்து விழும்பொழுது பார்த்திங்கனாக்கி அந்த சிவப்பு நூல் கட்டின அந்த வீட்டை மட்டும் அடையாளம் கண்டு அந்த குடும்பத்தை அவங்க சொந்தக்காரங்களை எல்லாரையும் பார்த்திங்கனாக்கி மற்ற எல்லாம் சுட்டு எரிச்சிக்கப்பட்டு யோசுவா சொல்லி விடுதாரு. அவங்கள மட்டும் பாதுகாத்து அவங்க விசுவாசம் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கு. நீங்கள் போய் பார்க்கும்போது அவங்கள்ட்ட ராஜாக்கிட்டே மற்ற எவனோ வந்தவங்ககிட்டலாம் சொல்லி கொடுத்துருந்தா அந்த இடத்துல அவங்கள பிடிச்சி எல்லாம் பண்ணி அவங்க வந்து எதையுமே செய்ய முடியாதபடி ஆயிருக்கும். அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டதுனால அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருந்திருக்கேன்னு சொல்லி யோசுவாக்கிட்ட வந்து இவங்க 2 பேரும் ஒற்றர்கள் வந்தவங்க சொல்கிறாங்க. அதை மாதிரி செய்கிறாங்க. அது விழுந்த உடனே பாருங்கள், நம்ம இவங்க இந்த சிவப்பு நூல் கட்டி அந்த அம்மா விட்டுருந்தாங்க. அந்த வீட்டை மட்டும் நீ வெளியே கொண்டு வந்து காப்பாற்றப்பட்டு மற்ற எல்லாத்தையும் சுட்டு எறின்னு சொல்லி யோசுவா கட்டளை எடுத்தார். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கி வேறு நம்ம செய்யும் பொழுது நன்மையான காரியங்கள் செய்கிறதுக்கு நிறைய காரியங்கள் வரும் பொழுது நாம் வந்து அந்த காரியங்களை செய்கிறதுக்கு இந்த அம்மா மாதிரி செய்தோம்னாக்கி அவங்களுக்கு என்ன ஸ்லாக்கியம் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த யாக்கோப்பு 2:25 நீங்கள் படித்து பார்க்கலாம் அந்த அம்மாவை பற்றி. இந்த ராகாப் வந்து விசுவாசத்தில் இருந்ததுனால தான் ஆண்டவர் வந்து காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு வழி செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த செஞ்சதுனால அவங்க அந்த 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 வேவு பார்க்க போன அந்த வேவுக்காரர்களை அவங்க வந்து காப்பாற்றி அவங்கள விட்டதுனால அவங்க மாத்திரம் காப்பாற்றப்படலை பாருங்கள். அவங்களுக்கு உயிர் மட்டும் பிழைக்கலை, அவங்களுக்கு ஒரு உயர் பதவி கிடைக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து பாருங்கள், அந்த 2 ஒற்றர்கள் போனாங்க பார்த்திங்களா, அதில் ஒரு ஆள் தான் வந்து அந்த அம்மா வந்து மணந்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு குலத்தில் பிறந்து எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவர் வந்து மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட அசுத்தமான வாழ்க்கையில் இருக்கிறவங்களையும் கூட ஆண்டவர் வந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியுங்கிறத இந்த இந்த பெண்ணின் மூலமாக நம்ம படிக்கும். அப்போ அந்த அம்மா வந்து எப்படி இருந்திருக்காங்க, ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறவங்க மத்தியிலும் பாருங்கள், அவங்க வந்து காப்பாற்றப்படுறதுக்கு அவங்க ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சு இந்த காரியத்தை செய்கிறாங்க. இந்த சல்மோன்கிறவர் தான் அவரை அந்த அம்மா வந்து மணக்காரன்னு சொல்லி பார்க்கும். இந்த சல்மோங்க வந்து இந்த 2 ஒருத்தர் நான் சொன்னேன், அதில் உள்ளவர் ஒரு ஆளாக இருந்திருக்காரு. இந்த ராகாப் வந்து தான் பார்த்திங்கன்னா யாரை போயிருந்தாங்கன்னு சொன்னால் போவாஸை போயிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும். இந்த போவாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போவாஸ் வந்து நிறையா அந்த அம்மா வந்து நிறையா பணம் சம்பாதிச்சு வச்சதுனால இவர் வந்து ஒரு செழிப்பாக தான் நல்லா இருந்திருக்காருன்னு சொல்லி பார்க்கும். நான் நிறைய பணங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ சொத்து எவ்வளோ இருந்தாலும் சரி, அந்த அம்மா வந்து எப்படி ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு ஆண்டவரை நேசித்து ஆண்டவர் தான் எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டு வாழ்ந்தாலும் அவங்க விசுவாசம் வச்சு அவங்க காப்பாற்றப்பட்டு அவங்க எப்படி இந்த சந்ததிக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். அந்த சல்மான்கிறவரை கல்யாணம் பண்ணதுனால அவர் அந்த ஆள் மூலமாக பாருங்கள், அவர் நீங்கள் வந்து சந்ததியெல்லாம் நிறைய நீங்கள் படித்து பாருங்கள், நிறைய காரியங்கள் பார்க்கலாம். ஆரோன் சந்ததியிலேருந்து அவங்க தகப்பனார் வந்தாங்கன்னா நம்ம பார்க்கலாம். அப்போது அவங்கெல்லாம் வந்து எப்படி ஆண்டவர் கொண்டு வராருன்னு பாருங்கள். கொண்டு வந்து இந்த போவாஸ் பிறந்தவுடனே போவாஸ் வந்து பாருங்கள், அந்த தாய் வந்து சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆண்டவர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படி செய்யணும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இப்படி இறங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி வளர்த்ததுனால இவருக்கு வந்து இந்த ஏழை எளியவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது. நீங்கள் இந்த ரூத்தை படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் அவர் இதில் ரூத்து வந்து பிறக்க வரும்போது இந்த மாதிரி இவங்களுக்கு நீங்கள் நிறையவே போட்டுருங்க, நெல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போடாமல் நிறைய போடுங்க, அவங்க பொறுக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த காரியத்துலேருந்து இந்த ராகாப் வந்து எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு பாருங்கள். பார்த்தா நீங்கள் வேசின்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செஞ்சுருக்காரு பாருங்கள். அந்த காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது நமக்கே ஒரு பெரிய விசுவாசம் வருது. அந்த இடத்துல போவாஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கி அப்படிப்பட்ட ஒரு இறக்க குணத்தோடு நம்ம வாழ்ந்ததுனால இந்த ரூத்து போய் இருக்கும்போது இந்த ரூத்தை வந்து எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணலை. அவர் சொத்து மற்ற சொந்தக்காரங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு அவன் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் இவர் வந்து மணந்துருந்தார். ராகாப் வந்து பார்த்திங்கன்னாக்கி போவாஸை பெற்றாங்க. போவாஸ் வந்து ரூத்தை கல்யாணம் பண்ணி அவர் ஓபேத்தை பெற்றாருன்னு சொல்லி நம்ம இந்த சந்ததியெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்போது ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் தெளிவாக நான் வந்து இந்த சந்ததியை நம்ம படித்து பார்த்தோம்னாக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த ராகாப் வந்து என்ன செஞ்சாங்க, போவாஸை பெற்றாங்க. அப்போது அந்த போவாஸ் வந்து பாருங்கள் எப்படி ஒரு ரூத்தை மணந்தாருன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ராகாப் எப்படி வளர்த்து அப்போ அந்த ரூத் வந்து ஒரு மறுமணம் தான் செஞ்சுருக்காரு, அப்படி செஞ்சுருக்காரு. அவர் செஞ்சதுனால ஓபேத்துங்கவரை பெற்றாருன்னு சொல்லி பார்ப்போம். ஓபேத்துங்கவர் ஈசாக்கை பெற்றார். அவர் வந்து தாவீதினுடைய தகப்பனார். அப்போ ஈசாக்கி வந்து தாவீதை பெற்றார். இந்த தாவீது சந்ததி தான் வந்து பார்த்திங்கனாக்கி இஸ்ரேலெல்லாம் கீர்த்திப்படுத்தக்கூடிய ஒரு அரசனாக இந்த தாவீது சந்ததியாக ஆண்டவர் வந்து தாவீதை கொண்டு வந்தார்.
தாவீது சந்ததியிலேருந்து இயேசு ராஜாதி ராஜாவையே இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்போ ராஜாதி ராஜாவை இயேசு பிறக்கக்கூடிய ஒரு குலத்தில் வந்து இந்த ராகாப்புங்கிற அந்த அம்மா வந்து வர்றாங்க. ராகாப்பு கொண்டு வந்த ரூத் 2 பேரும் வர்றாங்கன்னு பார்ப்போம். அப்போ எப்படிப்பட்ட காரியங்களை இந்த ராகாப் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ராகாப்புக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அவர் அந்த மகனை எப்படி வளர்த்துருப்பான்னு பாருங்கள். மகனை வளர்த்ததுனால அந்த ரூத்தை எப்படி மணந்து அவர் வந்து எப்படி அந்த காரியத்தில் அவங்க சந்ததிக்கு ஆண்டவருடைய சந்ததிக்கு கொண்டு வந்திருப்பாருன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பெண்கள் மூலமாக ஆண்டவர் செஞ்சுருக்காரு. பெண்கள் மூலமாக நடக்கலைன்னு சொல்கிறாங்கன்னா பெண்களை வச்சும் எத்தனையோ பேரை ஒன்றுக்குமே உதவாதுன்னு சொல்லி துரத்தி விட்டவங்களை கூட கொண்டு போய் எவ்வளோ பெரிய சந்ததிக்கே கொண்டு வந்துட்டார் ராகாப் ரூத்தை. அப்போது அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறவர் அவர் வந்து பாருங்கள். ஒரு சிவப்பு நூல் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய கிறிஸ்துவின் மரணத்தை தான் குறிக்குது. அப்போ அந்த மரணத்துக்குரிய அந்த அந்த கயிறு, அந்த ரத்தம் அந்த உலகத்தில் உயர்த்தப்பட்டது பார்த்திங்களா. அந்த சிவப்பு நூல் அந்த அந்த நூலை கட்டின உடனே அவங்களுக்கும் வந்து இந்த விடுதலை கிடைக்கி. அப்போ தண்டனையிலேருந்து தப்பிக்க முற்றும் போதுமானது என்னதுன்னா ஆண்டவருடைய மரணம் தான். ஆண்டவருடைய மரணத்தின் மூலமாக தான் நமக்கு விடுதலை. அவர் சிவப்பு நூலை அந்த அம்மா எப்படி கட்டி அவங்க பாதுகாக்கப்பட்டாங்களோ அதுபோல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, நம்மளை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்க வல்லமுள்ளதாக இருக்குது. அதனால் இந்த ராகாப் வந்து எல்லாத்தாலும் தள்ளப்பட்டாலும் கிறிஸ்துவின் சந்ததியில் அவங்க வந்து அழைக்கப்பட்டவங்களா அவங்க பெரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தாங்க. அவருடைய மகனின் மூலமாக ரூத்தின் மூலமாக ஆண்டவர் சந்ததியெல்லாம் வந்தது. அப்போ நம்ம வேதத்தில் நம்ம கொடுக்குற வசனங்கள் வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னாக்கி முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஆண்டவர் உயர்த்தணும்னு வச்சுருக்க ஒரு காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து வரும்பொழுது யாருனாலும் உயர்த்துவார் ஆண்டவர். ஆண்டவர் வந்து ஆண்டவர் சந்ததியிலே வந்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்துக்கிட்டோம் நம்ம. இப்போ அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். சேதப்படுத்தாதபடி பாதுகாக்க வல்லமுள்ளவர்னா சேதப்படுத்தாதபடி அவருடைய சந்ததிக்கே வர்றதுக்கு ராகாப்பை யூஸ் பண்ணியிருக்காரு, ரூத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்மளோட வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிசாசு தந்திரங்களில் நம்ம விழுந்து கிடந்தாலும் ஆண்டோடைய பாத்தில் வரும் பொழுது, ஆண்டோட விசுவாசம் வைக்கும் பொழுது, ஆண்டோடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவரால் முடியும்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு இன்றைக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த ராகாப் ரூத்துக்கு எப்படி செஞ்சாரோ அதே போல் நம்மளுக்கும் செய்வார்னு சொல்லி ஆண்டவர் நம்ம நம்புவோம், விசுவாசிப்போம். சிங்கமும் நம்மளை சேதப்படுத்தாது, அக்னியும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஆண்டோடைய நாம மகிமைக்கென்று மாத்திரம் நம்ம வாழணும்னு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். நீங்கள் ஜெபிங்க, ஆண்டோடைய அற்புதமான வசனத்தை இன்னும் அதிகமாக படிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் சேதம் வராதபடி பிசாசின் வாயிலிருந்து நம்மளை தெரிச்சிக்கிற சிங்கத்தின் வாயிலிருந்து தீயிலேருந்து எப்படி அக்னியின் நடுவில் உலாவி சேதப்படுத்தாதபடி நம்ம பாதுகாத்தாரோ, ஒரு சிவப்பு நூலின் மூலமாக அந்த ராகாப் ரூத் அவங்களெல்லாம் வம்சத்தில் பாதுகாத்தாரோ, அதுபோல் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களை வச்சு நம்மளை பாதுகாத்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளை பயன்படுத்துவாரோ, அதுபோல் நம்மளை இன்றைக்கி பயன்படுத்த நம்ம முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ராஜா உனக்கு நன்றி செலுத்துறப்பா. சத்துருவின் எல்லா திட்டங்களையும் உடைத்தெறிந்து, சிவப்பு நூலை கொண்டு சத்துருவின் எல்லா திட்டங்களையும் உடைத்தெறிந்து எல்லாவற்றுக்கும் சொந்தமாக்கி கொண்டு எங்களை விடுவிக்க வந்தவரே, சேதம் வராதபடி எங்களை பாதுகாக்க வல்லமுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியா அவங்க நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சத்துருவின் திட்டங்களையும் உடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்றைக்கு தானியேலை காப்பாற்றின தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறீர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காப்பாற்றின தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்தோம். சேதம் வராதபடி எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிற அதை ஆண்டவரே உடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தும் பொழுது எங்களை பயன்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசம் வைத்து அசுத்தமான வாழ்க்கையில வாழ்ந்த அந்த ராகாப் ரூத்வை ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய கிறிஸ்துவின் சந்ததியிலே வர நீங்க செய்த இந்த பெரிய காரியங்களுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய போறக்காய் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பரிசுத்த ரத்தம் மாத்திரம் எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா திட்டங்களையும் எதிராளியை கொண்டே நீங்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே.
சத்துருவின் திட்டங்கள் உடைத்தெறியப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலிருந்தும் ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரே சரி செய்ய போதுமானவராக இருக்கீங்க. சேதம் வராதபடி பாதுகாக்க வல்லமுள்ளவர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற பிள்ளைகளுக்கு எந்த சேதத்தை உருவாக்கினாலும் சத்துரு எல்லா சேதத்திலிருந்தும் எங்களுடைய சிங்கத்தின் வாயிலிருந்தும் கெர்ச்சிக்கிற எல்லா சிங்கம் வாய்களிலிருந்தும் எங்களை மீட்டெடுக்க வல்லமுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை நாங்கள் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு அந்த ராகாப்பை போல ஆண்டவரே சிவப்பு நூலை கட்டி வைத்து அவர் ஆண்டவரே ஜெயித்தாலே அதுபோல ஆண்டவரே எங்களுக்கும் எதிராய் ஆண்டவரே தகர்க்கப்படுகிற ஆண்டவரே உடைக்கப்படுகிற நேரங்களிலே நீங்க எங்களோடு கூட இருப்பதை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் எதிரி கண்டுகொள்ளத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிரியை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கே நீ செய்து கொண்டு இருக்கிறபடியால் இன்னும் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் சேதம் வராதபடி காக்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எல்லா இக்கட்டுக்கும் எங்களை விலைக்கு காத்தீங்க. இன்றைக்கும் கூட போகும்பொழுதும் வரும்பொழுதும் எங்களோடு கூட இருந்தீங்களே நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக பேசின வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் செய்து உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா நாங்கள் வாழ இந்த உலகத்திலே ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிவுபடுத்தி விட்டீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வதித்து பொறுப்படுத்திக் கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதித்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிக்கான மகிமையெல்லாம் அம்மைக்கே சேர்த்துக்கிறேன். மறுபடியும் சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழி நடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மைக்கே சேர்த்துக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.